மக்கள் நல கூட்டணி இந்த தேர்தல் களத்தில் மிகப்பெரிய வெற்றி பெறும் என்ற நம்பிக்கை நாளுக்கு நாள் வளர்ந்து வருகிறது. நாங்கள் 4 கட்சி தலைவர்கள் இணைந்தே பிரச்சாரம் செய்வது என்பதும் நாங்கள் எங்களுக்குள் பரஸ்பர ஒரு நட்பும் அன்பும் கொண்டு நாங்கள் ஒரு கேண்மை உணர்வோடு பழகி நாங்கள் இந்த கூட்டணியை முன்னெடுத்து செல்வதும் இதுவரை தமிழக அரசியல் கண்டிராத நிகழ்வுகள். ஆகவே இதில் இம்மி அளவு கூட எங்களுக்குள்ளே எந்த ஒரு நெருடலையும் யாரும் ஏற்படுத்த முடியாது. பத்திரிகைகள் மூலம் ஏற்படுத்தலாமா என்று பார்க்கிறார்கள், கும்மாங்குத்து என்கிறார்கள், உடைகிறது என்கிறார்கள். அவர்களுக்காக நான் அனுதாபப்படுகிறேன், பரிதாபப்படுகிறேன். எனவே இந்த சந்தர்ப்பத்தில் திமுக காங்கிரஸ் கூட்டணியை பற்றி அவர்கள் எழுத முன்வருவதில்லை. நேற்று வரை அவர்கள் எப்படி ஒருவரை ஒருவர் சொல்லிக் கொண்டிருந்தார்கள், இது பொருந்தா கூட்டணி, கூடா நட்பு, கேடாய் முடிந்தது என்றெல்லாம் சொல்லியவர்கள். என் மகளை ஜெயிலுக்கு அனுப்பிய ஒரு கட்சி, என் மனைவியை மனதளவிலே சித்திரவதை செய்த ஒரு கட்சி, என் கட்சியில் இருக்கக்கூடிய ஒருவரை அமைச்சரை மத்திய அமைச்சராக இருந்தவரை திகார் சிறையிலே அடைத்த கட்சியோடு கூட்டு என்பதை நாம் நினைத்தே பார்க்க முடியாது என்று அண்ணன் கலைஞர் அவர்கள் சொன்னார்கள். இப்பொழுது அவர்களே கூட்டு சேர்ந்திருக்கிறார்கள். எனவே இப்போ எங்கள்கிட்ட நிறைய பேர் நாங்கள் அடிக்கு வரணும்னு சொல்லி சிறிய சிறிய அமைப்புகள் எல்லாம் நிறைய ஆதரவு கடிதங்கள் கொடுத்துருக்கேன். நாங்கள் அவர்களை மதிக்கிறோம். அதெல்லாம் பட்டியல் போட்டு எங்களுக்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள் நாங்கள் சொல்றது கிடையாது. ஆனால் வேறு யாருமே வராத காரணத்தினால அவங்களையெல்லாம் சேர்த்து இவர்கள் எல்லாம் ஆதரிக்கிறார்கள் என்று ஒரு கட்சி பட்டியல் போடுகிறது. இன்னொரு கட்சி அதிமுக நேற்றைக்கு ஏற்கனவே அவர்களோடு இருந்தவர்கள், அவர்களோடு நாங்கள் கூட்டணிக்கு அவர்கள் எல்லாம் வருகிறார்கள் என்று அறிவித்திருக்கிறார்கள். எனவே இந்த ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கு மிக முக்கியமாக பத்திரிகையாளர்களுக்கும் தொலைக்காட்சி ஊடகங்களுக்கும் தெரிவிக்க விரும்புவது, சமூக நீதி மலர்ந்த தமிழ்நாட்டில், அறிவாசான் தந்தை பெரியாரினுடைய முழக்கங்கள் எழுந்த தமிழ்நாட்டில், யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற மனிதநேய கோட்பாட்டை உலகத்துக்கு தந்த தமிழ்நாட்டில் கௌரவ கொலைகள், ஹானர் கில்லிங்ஸ், சாதி மறுப்பு திருமணங்கள் நடைபெறும் இடங்களிலெல்லாம் கொடூரமான கொலைகள் நடப்பது மிகுந்த வேதனையை, தாங்க முடியாத துயரத்தை தருகிறது. நெஞ்சில் ஈட்டியால் குத்தியது போல் இருக்கிற அந்த காட்சியை பார்க்கிற பொழுது, பொறியியல் கல்லூரியிலே படித்த மாணவர்கள், சங்கர் என்கின்ற ஒரு தலித் சமூகத்திலே பிறந்த ஒரு மாணவன், ஏழ்மையான குடும்பத்திலே பிறந்தவன், அவர் விரும்பி ஒருவரை ஒருவர் நேசித்து, அந்த கௌசல்யா என்ற பெண் இன்னொரு சமூகத்தை சேர்ந்தவர், தலித் அல்லாத ஒரு சமூகத்தை சேர்ந்தவர், அவர்கள் விரும்பி திருமணம் செய்து கொண்டார்கள். பெற்றோர்கள் போக மாட்டேன், என் கணவனோடு தான் வாழ்வேன் என்று சொல்லிவிட்டார். கிட்டத்தட்ட 8 மாதம் ஆயிற்று, 8 மாத காலம் ஆயிற்று. அவர்கள் வீட்டுக்கு வீட்டிலிருந்து பொருள் ஏனென்றால் பொருள்கள் வாங்க வேண்டும், சமையலுக்கோ அதுக்கோ பொருள் வாங்க வேண்டும் என்று கணவனும் மனைவியுமாக உடுமலைப்பேட்டையிலே கடைத்தெருவு பக்கம் சென்றிருக்கிறார்கள். பட்ட பகலில் கொடூரமாக அந்த சங்கர் என்ற இளைஞனை வெட்டி சாய்த்து விட்டு, அந்த அபலை பெண் கௌசல்யாவை வெட்டி போட்டுவிட்டு, எல்லோரும் பார்க்கப்பட்ட பகலில் அரிவாளை தோளிலே சொருகிக் கொண்டு அவர்கள் மிக சாவகாசமாக இருசக்கர வாகனத்திலே சென்றிருக்கிறார்கள். இது மிகுந்த கண்டனத்துக்குரியது மட்டுமல்ல, நாங்கள் பொதுவாக கடும் நடவடிக்கை அரசு எடுக்க வேண்டும் என்பது மட்டுமல்ல, இப்படி ஒரு விழிப்புணர்வை, சமூக நீதிக்கான விழிப்புணர்வை, இது மிக கொடூரமானது. மனிதநேயத்தை 1000 அடிக்கு கீழே குழி தோண்டி புதைப்பது மத்திய காலத்திலா நாம் வாழ்கிறோம். இதை அனைத்து அரசியல் கட்சிகளும் சமூக அமைப்புகளும் இந்த உணர்வை ஏற்படுத்த வேண்டுமே தவிர, தங்கள் சுயநலத்துக்காக ஆங்காங்கு இதை கூர்மைப்படுத்தி வேற்றுமைகளை அதிகப்படுத்தி மோதல்களுக்கு, இப்படிப்பட்ட கௌரவ கொலைகளுக்கு வாளை தீட்டி கொடுப்பதை போல சிலர் பிரச்சாரங்களில் ஈடுபடுவது, அவர்கள் இந்த சமூகத்தை நாசப்பாதைக்கு அழைத்துச் செல்கிறார்கள் என்றுதான் நாங்கள் கண்டனம் தெரிவிக்க முடியும். கடுமையான நடவடிக்கை இந்த கொலையாளிகள் மீது எடுப்பது மட்டுமல்ல, இத்தகைய சம்பவங்கள் நடைபெறாத அளவுக்கு சமூகத்திலே ஒரு நல்லுணர்வை ஏற்படுத்துகின்ற பணியிலே அனைத்து தரப்பினரும் ஈடுபட வேண்டும் என்பதை நான் இங்கே வலியுறுத்தி கூற விரும்புகிறேன். கடந்த ஆண்டு சட்டமன்ற கூட்டத்தொடரில் எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்
தமிழகத்தில் சாதி ஆணவ கொலை தொடர்கதையாக இருக்கிறது. அதை தடுத்து நிறுத்துவதற்கு தனியாக சட்டம் கொண்டு வர வேண்டும் என்று வலியுறுத்திய போது அன்று தற்காலிகமாக முதலமைச்சராக இருந்த ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தமிழகத்தில் சாதி ஆணவ கொலைவே கிடையாது, அந்த பிரச்சனைக்கே இடம் கிடையாது, தனியாக சட்டம் ஒன்றும் தேவையில்லை என்று ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் சட்டமன்றத்தில் பதில் உரைத்தார். அல்லது அதற்கு பிறகுதான் கோகுல்ராஜ் படுகொலை, அதற்கு பிறகுதான் இன்று வைகோர்கள் விளக்கிய இந்த சாதி ஆணவ கொலை. கடந்த 3 ஆண்டுகளில் சங்கர் படுகொலை என்பது 81வது சாதி ஆணவ கொலை. 3 ஆண்டுகளில் இந்த சாதி ஆணவ கொலையை கண்டிப்பது மட்டுமல்ல, மக்கள் நல கூட்டணியின் சார்பாக நாங்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய குறைந்தபட்ச செயல் திட்டத்தில் சாதி ஆணவ கொலை நடக்காமல் இருப்பதற்காக அல்லது நடவடிக்கை எடுப்பதற்காக ஒரு தனியாக சட்டம் கொண்டு வர வேண்டும் என்று நாங்கள் கூறியிருக்கிறோம். ஆகவே ஒட்டுமொத்தமாக இத்தகைய சாதி ஆணவ கொலை வன்மையாக கண்டிப்பதோடு சம்பந்தப்பட்ட கொலையாளிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். மீண்டும் வலியுறுத்துகிறோம், சாதி ஆணவ கொலையை தடுப்பதற்கு தனியாக சட்டம் கொண்டு வர வேண்டும் என்றும் மக்கள் கூட்டணி சார்பாக நாங்கள் வலியுறுத்துறோம். தமிழகத்தில் இந்த காட்டு மிராண்டித்தனம் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே வருகின்றன. குறிப்பாக இந்த 5 ஆண்டுகளில் தென் மாவட்டங்களில் மட்டும் 600க்கு மேற்பட்ட படுகொலைகள் நிகழ்ந்திருக்கின்றன. இதில் 70% கௌரவ கொலைகள், சாதி ஆணவ கொலைகள் என்று புள்ளி விவரங்கள் கூறுகின்றன. உடுமலைப்பேட்டையில் சங்கர், கௌசல்யா ஆகியோர் திருமணம் செய்து 6 மாதங்களுக்கு மேலாகிறது. தாயில்லாத பிள்ளை அவன் சங்கர். அப்பாவுடைய சம்பாத்தியத்தில் என்ஜினியரிங் முடித்திருக்கிறான். அந்த பெண்ணும் இந்த பையனும் ஒருவரை ஒருவர் விரும்பி திருமணம் செய்திருக்கிறார்கள். இந்த நிலையில் உடுமலைப்பேட்டை நகரத்தில் பட்டப்பகலில் பொதுமக்கள் நடமாடுகிற வீதியில் மிக கொடூரமான முறையிலே வெட்டி படுகொலை செய்திருக்கிறார்கள். அந்த பெண்ணும் இப்போது உயிருக்கு ஊசலாடும் நிலையில் ஐசியு என்கிற அந்த மருத்துவ சிகிச்சை பிரிவிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். இதற்கு அரசியல் ஆதாயம் தேடும் சில சாதியவாத சக்திகளின் தூண்டுதல்கள் தான் காரணம். வெளிப்படையாக மேடைகளில் பேசுவதும் தமிழகம் தழுவிய அளவில் இந்த கருத்தை பரப்புவதும் இதற்கு அடிப்படை காரணங்களாக இருக்கின்றன. இப்படிப்பட்ட வன்முறைகளை தூண்டும் வகையில் அரசியல் செய்வோரை அடையாளம் காண வேண்டுவதும் அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதும் இன்றைய தேவையாக உள்ளன. அரசு இதில் மெத்தனம் காட்டி வருகிறது. இப்படிப்பட்ட கொடுமைகளை தடுப்பதற்கு அரசு எந்த முனைப்பையும் காட்டவில்லை என்பது வேதனை அளிக்கிறது. எனவேதான் மக்கள் நல கூட்டணியின் சார்பில் சாதி ஆணவ கொலைகளை தடுப்பதற்கு தனி சட்டம் ஒன்றை இயற்ற வேண்டும் என்று வலியுறுத்தி வருகிறோம். இந்திய அரசும் மாநில அரசும் இந்த சட்டத்தை கொண்டு வர வேண்டியது ஒரு வரலாற்று தேவையாக இருக்கிறது. இந்தியா முழுவதும் இந்த கொடுமை உள்ளது. தமிழகத்தில் இது அதிகரித்து வருகிறது. எனவே இந்த போக்கை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று மக்கள் நல கூட்டணியின் சார்பில் வலியுறுத்துகிறோம். பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கீங்க, இந்த விஷயத்தை வலியுறுத்துறீங்க. இதை தாண்டி போராட்டங்கள் அந்த மாதிரி விஷயங்கள் பண்ண போறீங்களா? மக்கள்கிட்ட பிரச்சனையை கொண்டு போய் செய்கிற வேலையை நாங்கள் செய்துட்டு இருக்கிறோம். ஆமாம், அதுதான் நாங்கள் இப்போ ஒரு விழிப்புணர்வு ஏற்படணும். அதே நேரத்தில் அரசு மிக மெத்தனமாக இருக்கிறது. இந்த காட்டுமிராண்டித்தனம் தொடரக்கூடாது என்பதற்கு ஒரு எல்லாருக்கும் பொறுப்பு இருக்கு. எல்லா அரசியல் கட்சிகள், எல்லா சமூக அமைப்புகளுக்குங்கிறத தான் நாங்கள் வலியுறுத்தோம். இந்த சம்பவங்களோடு முற்று பெறக்கூடிய கடைசி சம்பவமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது எல்லாரோடும் மாற்று கருத்து இல்லை. இதை இன்னும் கொஞ்சம் அழுத்தமாக சொல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஜிஆர் சொன்ன மாதிரி சட்டம் கொண்டு வரணும்னு சொல்லியிருக்கோம், அது நடைமுறையில் இருக்கு, எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இது ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய அளவுல இருக்குமா இந்த போராட்டங்கள், உங்களுடைய முன்னெடுக்கக்கூடிய நடவடிக்கை? நாங்கள் ஏற்கனவே நாள்தோறும் லட்சக்கணக்கான மக்களை சந்திக்கிறோம். எங்கள் பிரச்சாரத்தில் இதையும் முக்கிய முன்னணியில் தான் ஏற்கனவே நாங்கள் பிரச்சாரத்திலே சொல்லி வருகிறோம். எங்களுடைய இந்த ஏற்கனவே 4 கட்ட பிரச்சார பயணங்களில் பல இடங்களில் இந்த கருத்தை நாங்கள் வலியுறுத்தி வந்திருக்கிறோம். அதை இன்னும் தொடர்ந்து செய்வோம். நீங்க பேசும்போது சில அரசியல் கட்சி தலைவர்கள் ஜாதி மோதலை தூண்டுற வகையில பேசுறாங்க. எந்த கட்சி தலைவர் குறிப்பிட்ட வகையில சொல்லுங்க? எல்லாருக்கும் தெரியும், அது எந்த கட்சிகள்னு எல்லாருக்கும் தெரியும். அடிப்படை சொல்ல வரீங்களா? எதுக்கு நீங்களா ஒண்ணு போட்டு வாங்குறீங்க?
எதுக்கு சொல்லி இதால சொல்லணும்? எல்லாருக்கும் தெரியும்னா உங்களுக்கு தெரிய போய் தானே அந்த பேரை சொல்றீங்க. அவர் சொல்ல மாட்டார். என்ன தயக்கம்? என்ன தயக்கம்? தெரிந்ததுதானே, எதுக்கு சொல்லணும்? இல்ல, இந்த சம்பவத்தை நாங்க எதுக்காக ஒரு பேரை சொல்லணும்? அவசியம் இல்லை.